Hello guys and welcome back to the video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பிசிக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு IO டிவைஸ் தான் பார்க்க போறோம். சோ வேற எதுவும் இல்ல, ஒரு கீபோர்ட் தான். HP ல இருந்து நான் பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் கேமிங் கீபோர்டு வாங்கினேன். இதோட மாடல் பாத்தீங்கன்னா K500F. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். பேசிக்கான இருக்க நார்மல் கீபோர்டுக்கும் கேமிங் கீபோர்டுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குது, ஸோ இந்த கேமிங் நடனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குன்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்த முன்னாடி என்ன பேர் நான் தான் நீங்கள் பார்த்து நிற்கிறது ஸ்பேஸ் டெக் தமிழ். எங்கள் சேனலோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோம், கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ எதுவுமே பேசாமல் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன். ஏன்னா அங்கே தான் ஸ்டாக் கிடச்சிது. பட் நீங்கள் வாங்க போது ஸ்டாக் இருக்குமா இல்லையான்னு தெரியல. பட் நான் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன் ஹெச்பியோட லிங்க்குமே உங்களுக்கு டேரெக்டாக கொடுக்குறேன், நீங்கள் அங்கேருந்து கூட வாங்கிக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 1300 இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ் மேலே பிக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கீபோர்டு LED எல்லாம் ஆன் ஆயிருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவரால் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரேட்டு என்னென்னலாம் பாக்ஸ்குள்ளே இருக்குன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வாரண்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே பின்னாடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் பார்த்துன்னு வந்திருப்பீங்க. நான் ஒரு வாரத்துக்கு மேலே இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது என்னால் இதை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணிக்க முடியும். முதல்ல இதோட குவாலிட்டிலேருந்தே வரலாம். 1300 நான் ஃப்ளிப்கார்ட்டில் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த குவாலிட்டி நமக்கு இந்த கீபோர்டில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீபோர்ட் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே மெட்டல் தான். அதுக்கும் கீழே பிளாஸ்டிக் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கு இந்த ரேட்டுக்கு தராங்கன்னே சொல்லலாம். கீஸும் அதே மாதிரி தான் நல்லா பாலிஷ்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கீஸ் பார்த்தீங்கன்னா அதே சமயம் வந்து ரஸ்ட் அண்ட் ஸ்க்ராட்ச் ப்ரூஃபாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நாள் ஆச்சுன்னா தான் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். அதே சமயம் கீஸோட ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஒரு பிகினருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு கீபோர்டு இது இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் கீஸோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஸோ கீஸின் வர வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா இது RGB LED கண்ட்ரோல் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நம்ம வந்து பிரைட்னஸை கம்மி பண்ணிக்க முடியும். வே ஆஃப் மோடு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ஸ்டைலில் மாற்றிக்க முடியும். ஸோ இது ரெண்டு தான் பண்ண முடியும். மற்றபடி இது தனியாக சாஃப்ட்வேர்ஸோ அதெல்லாம் எதுவுமே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த கீஸ் அடிக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு மெக்கானிக்கல் ஸ்டைலில் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டாக தனியாக பாப்பா இருக்குது, நீங்கள் மெக்கானிக்கல் நினைப்பீங்க. பட் மெக்கானிக்கல் கீபோர்டு இது கிடையாது. அந்த அளவுக்கு லுக்கும் சரி சவுண்டும் கொண்டு வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. சவுண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மெக்கானிக்கல் ஸ்டைலே கொஞ்சம் கம்மியாகி சாஃப்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ
அந்த சவுண்டு இதில் கிடைக்குது. ஒரு எப்படி சொல்கிற சவுண்டு நிறையா வராதவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதே சமயம் சவுண்டு இல்லாமையும் இருக்காது இந்த கீபோர்டில் நீங்கள் டைப் பண்ணும்போது. சூப்பராகவே இருக்குது. ஸோ இதே சமயம் பார்த்தீங்கன்னா இதில் 26 ஆன்டி கோஸ்டிங் கீஸ் இருக்குது. ஸோ ஆன்டி கோஸ்டிங் கீஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் கீபோர்டுக்கும் கேமிங் கீபோர்டுக்கும் இங்கே தான் வித்தியாசம் வரும். ஸோ நார்மல் கீபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 4 இல்லை டிஃபால்ட்டாக 6 தான் கொடுத்துருப்பாங்க. இது என்ன குறிக்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க மல்டி டச் மாதிரி. ஸோ அட் அ டைமில் எவ்வளோ டைப்பிங்கிட்ட ரெக்கனைஸ் பண்ணி சிபியூக்கு அனுப்புங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 26 கீஸ் சைமல்டேனியஸாக நம்ம ப்ரெஸ் பண்ணால் சிபியூக்கு ரெக்கக்னைஸ் கொடுக்கும். ஸோ இன்புட் உங்களுக்கு வரும். ஆனால் 26 கீஸ் அட் அ டைமில் யாரும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் மாதிரி தான் இருக்குது. பட் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் சூப்பர்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த கீபோர்ட்ஸ் மேலே நம்ம ஷார்ட்கட்ஸ் எதுவுமே பிரிண்ட் பண்ணல. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே பிரிண்ட் பண்ணலை. நான் என்ன நினச்சேன்னா ஷார்ட்கட்ஸ் எதுவும் இருக்காதோன்னு நினச்சி பயந்தேன். யூசர் மேனுவலில் படித்தோடனே தெரிஞ்சு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் F10 அது மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா கால்குலேட்டரோ இல்லை வால்யூம் டிக்ரீஸோ ரெலவெண்ட்டான ஒரு கீஸை யூஸ் பண்ணி நம்மளால் அதெல்லாம் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அவங்க பிரிண்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க, அவ்வளோதான். ஓவரால் லுக்குக்கு கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் கீபோர்டு. நமக்கு பார்த்தீங்கன்னா நெம்பேடு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஒன்று ஷார்ட்கட் எப்படி சொல்கிறது, அந்த நெம்பேடு ரிமூவ் பண்ணி வர கீபோர்டு இல்லை, ஃபுல் ஃப்ளெஜ் ஒரு கீபோர்டு தான். அதனால் ஒரு பர்ஃபெக்டாக எனக்கு பட்டுது. அதனால் நான் இது வாங்கினேன். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜனவரியில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸு இந்த ரேட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கே மெக்கானிக்கல் கீபோர்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் அதே இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலான கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அது 1.6 மீட்டர் வரைக்கும் தான் இருக்குது. எனக்கு பத்தலை, நான் அடாப்டர் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி அடாப்டர் வாங்கிக்கோங்க கூட சேர்ந்து இந்த கீபோர்டு வாங்குற வரைக்கும். ஏன்னா 1.6 மீட்டர் வரைக்கும் தான் கேபிள் இதில் இருக்குது. இப்போது இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு இருக்கும் மேஜரான வித்தியாசம் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ஒரு விஷயம் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா கேமிங் கீபோர்டுலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா RGB கீஸ் வரும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கிறனால நம்மளால் நைட் நேரத்தில் யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் தடுமாற வேண்டியதாக இருக்கும். என்ன தான் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கீபோர்டில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் பட் ஒரு பேக்லைட் இருந்தால் நைட் நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட் நேரத்தில் நிறையா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த கீபோர்டு ஒரு தாறுமாறான ஒரு டீலுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கண்டிப்பாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோவில் எந்த இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆல்ரெடி நான் பார்த்துட்டு நெட்டில் செக் பண்ணிட்டு தான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் ப்ரைமரியாக யூஸ் பண்ண போகிறேன் என்னோடய பிசிக்கு. ஸோ எடிட்டிங்காக இருக்கட்டும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா கேமிங்காக இருக்கட்டும், ஓவரால் எல்லாத்துக்குமே நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ண வர வரைக்கும் எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதில் கிடச்சிதுன்னே சொல்லலாம். 1300 பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எனக்கு ரேட்டு ஜாஸ்தின்ற மாதிரி தான் பட்டுது. முக்கியமான அது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு நிறைய மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் கிடைக்குது மற்ற பிராண்ட்ஸ்லேருந்து. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கேபிளோட குவாலிட்டி நமக்கு பிளேடடாக கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம் இந்த கீபோர்டில் எனக்கு பிடிக்காதது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேபிளோட லென்த்து, அதுக்கப்புறம் கேபிளோட குவாலிட்டி தான். ஸோ ஓவரால் கீபோர்டு எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருந்தாலும் கீபோர்டோட கேபிள் குவாலிட்டி கொஞ்சம் மீடியமாக இருக்க மாதிரி தான் இருந்தது. அதை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். 1300 இது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி தான். பட் ஒரு வேளை உங்களுக்கு 900 இல்லை 1100 கிடச்சின்னா கூட இது ஒரு அல்டிமேட் டீல்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கீபோர்டெலாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த கீபோர்டை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சி வாங்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.